பேரன்புக்குரிய உறவின் பெருமக்களே, சேக்கிலா வம்சம் நடைபெறக்கூடிய மங்கள சந்திப்பு கடந்த 7 ஆண்டுகளில் சுமார் 2800 கல்யாணங்களை முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று அந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் தஞ்சை மாநகரத்திலே கிரீடம் வைப்பதற்கு ஒப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் நான் பின்பு இந்த பட்டியலுக்கு பெயர் சொல்கின்றேன். தஞ்சை மாநகரத்தை சேர்ந்த உறவின் பெருமக்கள், சேக்கிலா வம்ச நண்பர்கள், குறிப்பாக நமது அன்புக்குரிய பார்த்திபன் அவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தஞ்சை மண்ணிலே நடைபெற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முத்தாய்ப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்து அதற்கு இன்றைக்கு ஒரு நட்சத்திர ஹோட்டலிலே அதற்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் நமது உறவின் பெருமக்கள் சார்பாக இந்த குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்க விரும்புகின்றேன். இந்த முத்தாய்ப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய எனக்கு நல்லதொரு வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். முன்னிலை வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கும் அன்பு சகோதரர் அனிதா பார்த்திபன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்டபடி வர இயலாமல் வாழ்த்தை வழங்கி இருக்கக்கூடிய கொண்டைமன்றம் முதலியார் சங்கத்துடைய கும்பகோணம் தலைவர் டாக்டர் தியாகராஜன் அவர்களே, எங்கள் சேக்கிலா வம்சத்துடைய துணைத் தலைவர் டி.வி. சங்கர் அவர்களே, சேவகம் திருவாரூர் அமைப்புடைய பொறுப்பாளர் கண்ணன் அவர்களே, தொழிலதிபர் முருகேசன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய KRMD ட்ரஸ்டினுடைய அன்புக்குரிய இளவல் வழித்தோன்றல் சகோதரர் ராஜகோபால் அவர்களே, தஞ்சையினுடைய பத்மநாபன் அவர்களே, சேவகம் தஞ்சை அமைப்பாளர் ஜோதி வெங்கடாசலம் அவர்களே, வரவேற்புரை நடத்துவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய இனிய பொதுச் செயலாளர் SP ராஜேந்திரன் அவர்களே, வரன் அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் என் அன்பு சகோதரர் பொருளாளர் MG பாலசுப்ரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பழனியப்பன், இளங்குமார், சுவாமிநாதன் போன்றவர்களே, நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி, எங்களுக்கு மக்கள் தொடர்பு அலுவலராக நியமிக்கப்பட்ட பின்பு மக்கள் தொடர்பு அலுவலர் என்றால் என்ன என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி சுப்பிரமணியம் அவர்களே, ஏனைய பெற்றோர்களே, வரன் பார்ப்பதற்காக உற்ற துணையாக வருகின்றக்கூடிய உறவின் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாகின்றேன். இன்றைக்கு வருகையில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய குழந்தைகளினுடைய அடிப்படை அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு அவர்களை அடுத்த கட்ட நிலைக்கு இல்லறம் என்ற அமைப்புக்கு எடுத்துச் செல்வதற்காக பெற்றோர்கள் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் பொழுது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே அந்த பெண்மைக்கு 3 வகையிலே மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும் என்று சொல்வார்கள். முதல் பெருமை அந்த பெண்ணிற்கு அவள் பிறந்த வீட்டிலிருந்தும், 2வது பெருமை அவள் புகுந்த வீட்டிலும், 3வது பெருமை தனக்கு ஏற்பட்ட வாரிசுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பந்தத்தின் மூலமாகவும் கிடைக்கும் என்பதுதான் மரபு. அந்த 3வது கட்டத்திற்கு செல்லக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் இங்கே காத்திருக்கின்றோம். அந்த 3வது கட்டத்தை எடுத்துச் செல்வதில் சில நெருங்கள் இல்லாமல் அல்லவை நீக்கி நல்லவை ஏற்று மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்பதை மனதிலே வைத்து சிறு சிறு குறைகளுக்கு இடம் கொடுக்காமல் நாமெல்லாம் உற்ற உறவினர்கள் உற்ற உறவின் முறையிலே திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வந்திருக்கக்கூடிய பெருமையோடு அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை வாழ்த்தி அவர்கள் காரியங்கள் எண்ணியெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் அன்றாட வழிபடும் அன்னை அங்கே இருக்கிற என்னுடைய பாதம் தொட்டு வணங்கி உங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.